ராஜா சொல்லுங்க, இப்போ அங்க யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய நிலவரத்தை பதிவு பண்ணுங்க ராஜா. ஆட்சியினுடைய அந்த இறுதி பயணம் முடியடையக்கூடிய இந்த இறுதி தகனம் செய்வதற்கான இந்த இடத்தில் தான் தற்பொழுது இருக்கிறோம். இங்கு நடிகர் சங்க தலைவர் திரு சரத்குமார் தற்பொழுது இந்த பணிகளை தற்பொழுது அந்த இறுதிக்கட்ட பணிகள், அதாவது இங்கு மாநகராட்சி அதிகாரிகள் செய்துள்ள பணிகளை பார்வையிட்டு விட்டு சென்றுள்ளார் இருக்கிறார். இப்பொழுது அவருடைய கருத்துக்களை நம்மிடம் பதிவு செய்கிறார். அதான் நேற்று இரவு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி உங்களுக்கு தான் தெரியும். இப்போ திரையுடனால் அன்பாக ஆட்சி என்று அழைக்கப்படுவர் இறுதி யாத்திரை துவங்கிவிட்டது. இந்த இடத்தை யாராலும் எட்ட முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. கலை உலகமே திரண்டு வந்து இன்று அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியது பெருமைக்குரிய விஷயம். அனைவரும் ஒற்றுமையாக வந்து இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டு அது இங்கு எலக்ட்ரிக்கல் கிரிமட்டோரியம் இருக்கும்போது கூட அவருடைய பேரன் ராஜராஜன் அவர்கள் என்னிடத்தில் ஆட்சி அவர்களுக்கு எரியூட்டல் நடக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆகவே இங்கு ஹெல்த் ஆஃபீஸரிடம் பேசி அனைத்து ஏற்பாடுகளும் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய வெற்றிடத்தை யாராலும் நிரப்ப முடியாதுன்னு சொல்லுங்கள். ஒரு அரசியல் தலைவருக்கு உள்ளது போல அதிக அளவிலான பொதுமக்கள் பங்கேற்று அவருடைய இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்பதை நாம் காண முடிகிறது. இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆட்சி அனைவராலும் விரும்பப்பட்ட ஒரு நபர், ஒரு கலை உலகின் மூத்த கலைஞர். அது மட்டுமல்லாமல் ஒரு 1000 திரைப்படங்கள், 1000 நாடகங்கள் இதற்கு மேல் நடித்து பத்மஸ்ரீ விருது பெற்றவர், ஜனாதிபதியின் பாராட்டுகளை பெற்ற ஒருவர் என்று சொன்னால் மிகையாகாது. அது எல்லாருக்குமே ஆட்சின்னு பழகினா அந்த பேரை நான் யாரும் சொல்ல மாட்டேன்றேன். ஆட்சி என்று அழைத்து எங்களுக்கு அந்த ஆட்சி இல்லை என்று சொல்லும்போது வருத்தமாகத்தான் இருக்கிறது. இன்று மாண்பு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அவர்கள் அந்த அஞ்சலி செலுத்தும் போது கூட அவர்களுடைய நடிப்பு திறமையும் அவர் கூட நடித்த காலங்களையும் அவர் எடுத்துரைக்கும் போது எங்களுக்கெல்லாம் விட்டு பிரிந்து விட்டாரே என்ற ஏக்கம் தான் எங்களுக்கு இருந்தது. மற்ற கதாநாயகர்களுடன் நடிகர்களோட உங்களோட அதிக உங்கள் படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய 20-25 படங்கள் நான் ஆட்சியோட நடிச்சிருக்கேன். அதாவது எனக்கு அவங்க கூட நடித்தது எனக்கு ஒரு பெரிய பாடங்கள்னு சொல்லலாம். பல விஷயங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லலாம். அதாவது என்னோட நட்புக்காரர்கள்லாம் அற்புதமான காட்சி. அந்த காட்சி ரவிக்குமார் சார் சொல்லும் போது கூட ரொம்ப அது உருக்கமாக இருந்துச்சு. அதெல்லாம் அந்த காட்சியை நடிக்கும் போதும் சரி, நாட்டாமையில் அதை தன் மகன்தான் தவறு செய்து விட்டான் என்று நினைத்தோன்னே தன் மகனே குத்தி கொள்கின்ற காட்சியெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அதெல்லாம் அவங்கள்ட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். மகாபிரபுவில் எனக்கு ஒரு தாயாக அதில் நடிச்சிருந்தாங்க. ஒரு தாயாக நடிக்கும்போது அந்த படத்தில் நடிக்கும்போது தம் சொந்த தாயோடு நடிக்கின்ற ஒரு உணர்வை ஏற்படுவது தான் ஆட்சி என்று சொல்லி. பொதுவாக அவங்களுடைய நடிப்பு என்று பார்க்கும்போது நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க ஒருத்தவங்கள மாதிரி தான் அவங்கள பார்க்குற மாதிரி இருக்கும் அவங்களோட நடிப்பு என்பது. அப்படி இருக்கும்போது திரைத்துறை இல்லாமல் நீங்கள் பழகுற விதத்தில் எப்படிங்க? அதே தான். அவங்களுக்கு 15 நாட்களுக்கு முன்பு வீட்டில் சந்தித்தோம். 2 தினங்களுக்கு முன்பு அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினேன். காலையில் ராஜராஜன், அதாவது அவங்க பேரன் அழைத்த உடனே அப்போலா சொல்பா ஓடி சென்றோம். அவங்க எப்பவுமே அன்போடு பழகுகிற ஒருவரால் தான் எல்லாரும் நீங்கள் கேட்டீங்க இல்லையா, இவ்வளோ பேர் ஆட்சிக்கு இறுதி ஊர்வலத்தை கலந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு அனைவரிடம் அன்பு பாராட்டியவர், ஒற்றுமையை பாராட்டியவர், அன்போடு பழகுவர். இதனால் நல்லா பண்ணணும் தம்பி, எல்லாம் நல்லா பண்ணணும் தம்பி என்று சொல்கின்ற அந்த ஒலி என் காதில் ஒலித்து கொண்டே இருக்கும்.